மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு பார்வையாளருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆக்சுவலாக பார்த்தோம்னு சொன்னால் கேள்விகள் மிக குறைவாகத்தான் வந்திருக்கிறது. நிறைய ஃபன் பண்ணுற மாதிரியான கேள்விகள் தான் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அடுத்த முறை கொஞ்சம் சீரியஸான கேள்விகள், நாங்களும் கூட பதில்களை தேடுவதற்கான கேள்விகளை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து விட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். பிரபா எழில் அவர் பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அன்புமணி அம்மா மேல பாட்டில விட்டு எரிஞ்சாரு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அம்மா இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கிறார். அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2வது திருமணி நாளை கொண்டாடிய அந்த சுசீலா அவங்க தானா அந்த அம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதுக்குள்ள இறங்கிய ஆராய்வதுங்கிறது ஒன்றும் நாகரிகமும் கிடையாது, அது நம்முடைய வேலையுமே கிடையாது. ஏற்கனவே அன்புமணி பாட்டில் மணி அப்படின்னு சொல்லி ஊரே அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கான இந்த கேள்விக்கான பதில் சொல்லக்கூடிய முழு தகுதி முழு உரிமை பாட்டில் மணி அன்புமணி அவர்களுக்கு தான் இருக்கிறது. இதாவது பரவாயில்ல, இந்த கேள்வியாவது பரவாயில்ல. இந்த ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் அரசனுக்கு தப்பா இந்த கேள்விக்கு தப்பா பதில் சொல்லிட்டா அண்ணாச்சி பழத்தை முழுசா சாப்பிடணும்னு. அப்ப அவன் சாப்பிட்டுட்டே சிரிச்சானா, ஏன்டா இப்படி சிரிக்க, இவ்வளவு பெரிய துயரத்திலையும் வாயில கிழிஞ்சு ரத்தம் வழியே இருக்கக்கூடிய இடத்துல சிரிக்கிறப்ப, நானாவது அண்ணாச்சி பழம் பின்னால் ஒருத்தர் பலாப்பழமே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே ஒருத்தர் அன்புமணியோட அம்மா பத்தி கேட்டிருந்தாரு. செல்வம் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை கேள்வி, ரயில்களில் பிரீமியம் கோச்சுகளில் சில பேர் தோல் பைகளுடன் வருகின்றனர், காரணம் தெரிந்தால் கூறும் அப்படின்னு இருக்கிறாரு. இது என்னன்னே புரியவே இல்லையா நமக்கு. ரயிலில் இருக்கக்கூடிய பிரீமியம் கோச்சுகள்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி அந்த மாதிரி டிடிஆர் தான் வருவாரு. ஆமா, அவர் கூட கோட் கிட்டலாம் போட்டு கையில இது வச்சு தானே வருவார். அவர் இப்போ ஃபோனோட வருவார், அல்லது அந்த சார்ட்டிங் லிஸ்ட் இருக்கும் அதோட வருவார். இது என்னன்னு தெரியல, ஏதாவது வினோதமான கனவுகள் கண்டாரா, அல்லது ஏதாவது வினோதமான விசித்திரமான திரைப்படங்களை பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல. காரணம் தெரிந்தால் கூறுவோம் இருக்காரு, காரணம் நமக்கு தெரியல அப்படிங்கிறது மட்டும்தான் கூற முடிகிறது. அவர் சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க பார்த்தாலும் கேளுங்கிறாங்க, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல இருக்குது. சிறிதர் காசிமணி அவர் கேட்டிருக்கிறாரு, அதாவது RSS இயக்கம் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே தொடங்கப்பட்ட இயக்கம், எல்லா சாதியினரும் சேர்க்கப்படவில்லை என்பதை நாம் அறிவோம். எந்த ஆண்டு முதல் எல்லா சாதியினரும் சேர்க்க முடிவு எடுக்கப்பட்டது, என்ன காரணம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி 1925 அந்த காலகட்டத்தில் தான் RSS இயக்கம் தொடங்கப்பட்டது. RSS இயக்கம் தொடங்கப்பட்டது, சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது, இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடங்கப்பட்டது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் தான், 20களில் தான் தொடங்கப்பட்டது. ஆனால் இவர் சொல்வது ஒரு தவறான தகவல். அது எங்கிருந்து படிச்சாரு, யார் சொல்லி கேட்டாருங்கிறது தெரியல. RSS இயக்கம்ங்கிறது எந்த சாதியினர் தான் சேர வேண்டும், அந்த சாதியினர் சேரக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் தொடக்கத்திலிருந்தே கிடையாது. ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்பது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த RSS இயக்கத்துடைய தலைவர்களாக இதுவரைக்கும் இருந்தவர்கள் அத்தனை பேருமே பார்ப்பனர்கள். அதிலும் குறிப்பாக நாக்பூரை சேர்ந்த சித்பவன் பார்ப்பனர்கள், குறிப்பிட்ட பிரிவினை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். இந்த கும்பகோணம் இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஐயங்கார் அப்படிங்கிற மாதிரி சித்பவன் பார்ப்பனர்கள் தான் அதுக்கு தலைமை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். RSS இயக்கத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு காலகட்டத்தில் அந்த சித்பவன் பார்ப்பனர்கள் என்பவர்கள் ஒரு அரசர்களாக இருந்தவர்கள். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா முகலாய படையெடுப்பு, பிரிட்டிஷ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்முடைய பாரம்பரியம் அழிஞ்சிருச்சு. பாரம்பரியங்கள் என்ன, பார்ப்பனருடைய ஆட்சி அது அழிந்து விட்டது. அதனால அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். மீண்டும் கொண்டு வரணும், திருப்பி பார்ப்பனர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற கனவோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் RSS. ஆனா என்னன்னா, அவங்க அப்படி மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, பார்ப்பனர்களுக்காக தான் நம்ம இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம், பார்ப்பனர்கள் மட்டும் தான் அதில் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் சேர்ந்துருக்க போகிறாங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய 3% பார்ப்பனர்களாக அது மட்டும் வச்சாங்கன்னா மகாராஷ்டிராவில் கூட அவங்களுடைய எல்லா ஒரு மாநாடு, தேசிய மாநாடு கூட்டினாங்கன்னா மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகை அளவுக்கு கூட வராது. அதனால இருக்கவே இருக்காங்க, எழுச்சியாவைங்க நான் பிராமின்ஸ் இருக்காங்க, அப்படிங்கிற தலைமை நாங்கள் இருப்போம், யார் வேண்டுமானாலும் சேரட்டும் என்கிற அடிப்படையில் தான் மற்றபடி அதில் நிறைய இந்த காளிதேசரி, சர் ஜாலங் ஜக் அப்படிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள், தொண்டர்களாக, நிர்வாகிகளாக, பார்ப்பனர்களாக எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் தலைமை என்பது பார்ப்பனர்களாக மட்டும்தான் அதில் இருக்கிறார்கள். அதுலேயும் மிக முக்கியமானது என்னென்னா, ஆண்கள் மட்டும்தான் RSS உறுப்பினராக சேர முடியும். பெண்களை சேர்க்காது, இந்தியாவிலேயே
பெண்களை சேர்க்காத ஒரே ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான். பெண்களுக்காக இன்னொரு அமைப்பு வந்து இந்த விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு தனியாக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது பேரு கூட இது வரைக்கும் நமக்கு வந்து பெரிய அளவில் ஞாபகத்தில் இருக்குது. ஆர்எஸ்எஸ் மாதிரியே அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் வந்து அதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் அந்த டவுசர் இப்போல்லாம் ஃபுல் பேண்டாக மாற்றிட்டாங்க. வந்து கொஞ்சம் வெக்கமாயிருச்சு அவங்களுக்கே வந்து. அதனால வந்து இன்னொன்று வந்து ஊரில் 10 பேர் ஷார்ட்ஸ் போட்டு அலையிறாங்க வந்து. அதனால யார் வந்து ஆர்எஸ்எஸ் சாகா டவுசர் போட்டிருக்காங்க, யார் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியறதுனால ஃபுல் பேண்டே போட்டு விடுவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்படி அந்த காக்கி பேண்ட்டு போட்டு கையில் கத்தியெல்லாம் வைத்துக்கொண்டு கையில் கத்தி வைத்துக்கொண்டு வேறு எந்த அமைப்புக்குமே வந்து இந்தியாவில் ஊர்வலம் போவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு வன்முறையை தூண்டக்கூடியது. ஆனால் அப்படி வந்து ஊர்வலம் வந்து போகக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். பெண்களுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, அது எங்கேயாவது உங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு ஊர்வலம் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி அப்படி எங்கேயாவது பார்த்துருக்கோம்னா எதுவுமே கிடையாது. ஒரு பேருக்கு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்களே தவிர ஆர்எஸ்எஸ் என்பது பார்ப்பனருடைய தலைமைக்காக கொண்ட, பார்ப்பனருடைய தலைமையை கொண்ட பார்ப்பனர்களாக அப்பாவி ஆண்கள் நிறைந்த ஒரு இயக்கம் அப்படின்னு அதை பற்றி சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி பெண்களை சேர்த்துக்காம ஆனால் பெண்களுக்கு ஒரு தனியாக அமைப்பு வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் உருவாகி அதுக்கப்புறமேல துணை அமைப்புகள்னு சொல்லி அதான் சங் பரிவார்கள் அப்படிம்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 80லேருந்து 100 அமைப்புகள் குட்டி குட்டியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி அப்படின்றது எல்லாமே இந்த சங் பரிவார்களில் வந்துருவாங்க. அவங்க வந்து ரொம்ப கொடூரமாக வந்து அவங்களோட நோக்கமே வந்து இந்து ராஜ்யம் அமைக்கணும், அகண்ட பாரதம் உருவாக்கணும், அதுக்கு அது இல்லாத மற்ற எல்லாத்தையும் அழித்தொழிக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க வந்து இஸ்லாமிய ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு தனி விங்கு ஒன்று இருக்கு. அங்க வந்து அந்த டீடைல் படிச்சா கிட்டத்தட்ட 10,000 இஸ்லாமியர்கள் வந்து அதுல இருக்காங்களாம். அவங்க வந்து கையெழுத்து இயக்கம்லாம் நடத்திருக்காங்க. 370 வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் வக்பார் திருத்த சட்டமா இது மாதிரி ஒரு சட்டம் வராது அப்படின்னு அந்த 10,000 பேர் சேர்ந்து 10,000 பேர் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அது தலைவர் வந்து பேட்டி கொடுக்கறது, முத்தலாக் தடை சட்டம் வந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்ட்டு பேசுறது அப்படின்ட்டு சங் பரிவாரோட குள்ளா வச்ச சங் பரிவாரா அந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து தலித்துகளுக்கு தனியா சங் பரிவார்ல ஆதிவாசிகளுக்கு தனியா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு, ஆனா நோக்கம் ஒண்ணுதான், அப்படி செயல்பட்டு இருக்காங்க அவங்க. அந்த நீங்க சொல்லக்கூடிய சங் பரிவார் அப்படிங்கிறது, சங் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம். அதுல வந்து பரிவார் அப்படிங்கிறது ஒரு கூட்டம். அந்த சங் பரிவார்னு சொல்லி இந்துத்துவ அமைப்புகள் எல்லாவற்றையுமே சேர்த்து சொல்கிறார்கள். அந்த சங் பரிவார் அமைப்புகள் வந்து விஸ்வந்து பரிஷத்தாக இருக்கட்டும், அல்லது பஜ்ரங் தல்லாக இருக்கட்டும், ஹனுமான் சேனா, அந்த சேனா, இந்த சேனா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்குதுன்னா அதனுடைய நோக்கமே என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு கலவரம் பண்ணிட்டாங்கன்னா வந்து இவங்க தாங்க பண்ணியிருக்காங்க, ஆர்எஸ்எஸ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லைங்க ஆர்எஸ்எஸ் பண்ணலங்க, விஹெச்பி பண்ணியிருக்கணுவாங்க. அங்கே போய் கேட்ட விஹெச்பி பண்ணலங்க, பஜ்ரங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து எல்லாவற்றையும் திசை திருப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சங் பரிவார் அமைப்புகள். இந்த சங் பரிவார் அமைப்புகளுடைய கருத்தியல் அடித்தளம் என்ன? இவர்கள் எங்கிருந்து வந்து தங்களுடைய சித்தாந்தங்கள் எடுத்துக்கொண்டார்கள்? இவர்களை வந்து உருவாக்குனது சாவர்கர் வந்து அடிப்படையில் வந்து அவர் வந்து ஒரு நாத்திகர். அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. கடவுள் நம்பிக்கையே கிடையாத ஒரு சாவர்கர் மதத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு சித்தாந்தத்தையும் எப்படி இந்த மாதிரியான அமைப்புகளையும் உருவாக்கிறார் அப்படின்னா, அவர் நாத்திகராக இருந்தாலும் அவர் ஒரு பார்ப்பனர். பார்ப்பனியத்தை வந்து மீள கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி கோல்வால்கராக இருக்கட்டும், ஹெட்கவராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் ஆதர்சம் என்பது ஹிட்லர் தான் அவங்களுக்கான பெரிய ஆதர்சம். அங்கிருந்து தான் வந்து அந்த பாசிசத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு, ஜனநாயகம் இது மேலே எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. சும்மா பேருக்கு பிஜேபிங்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அதுவுமே அதை நோக்கி தான் இப்போ போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலுமே அடிப்படையில் அவர்களுக்கு அது எதன் மீதுமே நம்பிக்கை கிடையாது என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். பாஜகவுடைய கருத்துக்கள் சித்தாந்தம் என்பது பார்ப்பனர்களின் தலைமையிலான சாதி அமைப்பை நிலைநாட்டக்கூடிய, பெண்களை ஆண்களுக்கு கீழே அடிமையாக நடத்தக்கூடிய, சிறுபான்மையினரை இந்த நாட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துடைய கருத்தில் அடித்தளம் என்ன, அவங்க ரகசியமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து அறியணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 3 புத்தகங்கள் மிக முக்கியமான புத்தகம். ஒன்று விடுதலை ராஜேந்திரன் எழுதிய ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு டெக்ஸ்ட்னு சொல்லலாம். அவரே இப்போ சங் பரிவாரின் சதி வேலைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த 2 புத்தகங்களுமே படிங்க. அதே மாதிரி பேராசிரியர் ஆமாக்ஸ் வந்து இந்துத்துவம் ஒரு பன்முக ஆய்வு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அது எப்படி வந்து கருத்து ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக எங்கெங்கெல்லாம் தங்களுடைய சித்தாந்தங்கள் அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது இருக்காரு. அப்புறம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வந்து ஆட்சி இந்துத்துவம் அப்படிங்கிற புத்தகத்தையுமே எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து விடுதலை ராஜேந்திரனுடைய புத்தகம், ஆமாக்ஸுடைய புத்தகம். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஏஜி நூரானி எழுதி ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு புத்தகம், ஃப்ரண்ட்லைன் விஜயசங்கர் அதை வந்து மொழிபெயர்த்தார். எதிர் வெளியீட்டுடைய பதிப்பகத்தினுடைய வெளியீடாக அது வந்திருக்கிறது. ஒரு பெரிய வால்யூம் உள்ள புத்தகம். அது வந்து ஆர்எஸ்எஸ்டைய அத்தனை வரலாற்றையும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம். கண்டிப்பாக வந்து இந்த புத்தகங்களை படித்தீர்கள் என்றாலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் பற்றிய ஒரு
ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். சிம்பிளாக நம்ம யூடியூப்பில் போய் தேடி பார்த்தாலே ஆர்எஸ்எஸ் அந்த பயிற்சி முகாம்கள்லாம் அடிக்கடி நடக்கும். அதை பற்றின டாக்குமெண்ட்ரிலாம் நிறையா யூடியூப்பில் இருக்குது. அதில் பயிற்சி பெற்றவங்களோட இன்டர்வியூஸ் பைட்டெல்லாம் நிறையா வரும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தாலே வந்து அதில் வெளிப்படையாகவே அவங்க வந்து வன்முறை தூண்டுற விதமாக அவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம், வறுமையாக இருக்கா அவங்க நிறையா சாப்பிட்றாங்க, காசு கம்மியாக இருக்கா அவங்கள்ட்ட சொத்து நிறையா சேர்ந்துருச்சு, பெண்கள் அடக்குமுறை இருக்கா அதை பண்ணுறது அவங்க தான் அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாமியர்களை சொல்லி ஓப்பனாகவே அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசியிருப்பாங்க. அவங்களை கொல்லணும், இந்தியாவிலேருந்து விரட்டணும் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸோட முதன்மை அஜெண்டாங்கிறது அதுதான். சார் சொன்ன புத்தகங்களையும் தாண்டி யூடியூப்பை பார்த்தாலே நமக்கு அது வெளிப்படையாக தெரியும். மாணிக்கவேலர் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார். உண்மையில அவருக்கு பயங்கர குசும்பு இருக்கும் போல இருக்கு. அமெரிக்காவின் இந்தியா மீதான கூடுதல் வரி விதிப்பிற்கு மாற்றாக இந்தியா இடத்துல போர்க்கால நடவடிக்கைகளை பற்றி விரிவாக எடுத்துக்கூறுங்களேன் அப்படின்னு இருக்காரு. இந்த ஒரு படத்தில் வடிவேல் இப்படி திறந்து காட்டுவார்ல பாக்கிட்டார், ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. போர்க்கால நடவடிக்கை எடுத்திருக்காங்க, டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இந்தியா மேல அவர் தான் போர்க்கால நடவடிக்கையை எடுத்திருக்கார். ஏன்னா ஏற்கனவே ஒரு போரை நடத்தி அதை நிப்பாட்ட வச்சது அவர் தான். அந்த போர்க்கால நடவடிக்கையை வந்து டொனால்ட் ட்ரம்ப் நடத்துறாரு. இப்போ போரே வந்து ஒரு வர்த்தக போரையே இந்தியாவின் மீது அவர் வந்து மேற்கொண்டிருக்கிறார், தொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி எந்த வித மூச்சுமே விடாம ஒரு மனுஷன் வந்து ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு. தனக்கும் இந்தியாவுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாங்க, ஏதோ ஒரு ஏங்க கூமாப்பட்டிங்கிற மாதிரி ஒரு இந்தியான்னு ஒரு நாடு இருக்காங்க, அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நடந்து கொண்டிருக்காரு. அவர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல். அப்புறம் ரேணுகா குமாரி இவங்க வந்து ரெகுலராகவே நமக்கு கமெண்ட் போடக்கூடியவங்க. அவங்க வந்து இந்த சிவிக் சென்ஸ் பற்றி ஏற்கனவே கேட்டாங்க, நம்ம பொழுது சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நான் பார்க்குறேன் வந்து நிறைய வீடற்றவர்கள் வந்து அங்கே வந்து கூட்டமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து நடைபாதை கடைகள் வந்து முழுக்க வந்து அடைத்திருக்கிறது. நம்ம ஊரில் வந்து நடைபாதை அப்படின்னு ஒன்று இருக்குமே தவிர இங்கே யாரும் நடக்கவே முடியாது. அந்த நடைபாதையில் தான் வந்து முழுக்க டீ கடையில இருந்து எல்லா கடையுமே வச்சுருப்பாங்க. ரோட்டில் போகிறவங்க நடைபாதையில் நடக்கக்கூடியவங்க வந்து அதுக்கு வெளியில் போய் நடந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பஸ்ஸு, கார் எல்லாமே, லாரி எல்லாமே வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து மெட்ரோ சப்பேல சிறுநீர் கழிக்கிறார்கள், அதுக்குள்ளேயே வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க வந்து. அதே மாதிரி என்ன இது தூய்மை பணிகள்ங்கிறது ரெகுலராக மேற்கொள்ளப்படுவதில்லையே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சிவிக் சென்ஸுங்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லி இருக்கிறார்கள். இவங்க சொல்கிறதுங்கிறது உண்மையிலே யதார்த்தமான ஒரு விஷயம்தான். சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சமூக பொறுப்புணர்வுங்கிறது குடிமக்களுக்கே தேவை. அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கிறது வலியுறுத்தப்பட வேண்டியது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ஒரு இடம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, அங்கே வந்து தூய்மை பணியாளர்களை கொண்டு வந்து தூய்மைப்படுத்துவது, ஒரு ஏரிகளை குளங்களை தூர்வாருவது, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நமக்குமே வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வு, ஒரு சிவிக் சென்ஸ்ங்கிறது தேவை. இப்போ பார்த்தோம்னா நடைபாதை கடைகளில் வந்து நீங்கள் வந்து நடைபாதைகளில் முழுக்க கடைகளை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அந்த கடைகளை வந்து அப்பப்போ கண்காணித்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியது அப்படிங்கிறது ஒரு மாநகராட்சியினுடைய பணி. அது வந்து ஒரு பக்கம் வந்து நடக்கணும். சில இடங்கள் நடக்குது, சில இடங்கள் நடக்காமல் இருக்குது, அதெல்லாம் நடக்கணும். ஆனால் வந்து பல நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, அப்படி ஒரு சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு போனாலுமே கூட ஒரு வாரத்தில் திருப்பி மறுபடியும் அங்கே வந்து கடைகள் முடைக்கப்படுவது அப்படிங்கிறது பார்க்கும். அப்போ வந்து என்னன்னா, நடைபாதைங்கிறது நடைபாதை வாசிகளுக்கு அப்படிங்கிற ஒரு சிவிக் சென்ஸுங்கிறது மக்களுக்கும் கிடையாது, இந்த மாதிரியான கடை உரிமையாளர்களுக்கும் கிடையாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்கும். அப்புறமேல் பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிப்பதிலிருந்து ஆரம்பித்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இருக்கும், மகாபலிபுரம் மாதிரியான ஒரு இடமா இருக்கும், போய் நம்மளால ஹார்ட்டின் எழுதி விட்டு வினிதா காயத்ரி முத்துராமன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. பெரிய வந்து நீங்கள் பெரிய ரோமியோ ஜூலியட் நீங்கள் காதல் கதையை போய் அங்கே தான் வந்து இது பண்ணாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தை இப்போ சமீபத்தில் புதுப்பித்திருந்தாங்க. நான் 2-3 முறை போய் பார்த்துட்டு வந்தேன். நான் முதல் தடவை போகிறப்போ ஒரு 7 ஏழைகளுக்கெல்லாம் மேலே போய் அந்த மேல் தளம் இருக்குது, நேரடியாக வந்து வள்ளூர் சிலைக்கே போகிறது, அங்கெல்லாம் போக முடிஞ்சது. அடுத்த முறை போகிறப்ப 5 மணிக்கு மேலே அலோவ் பண்ணல. கேட்டால் வந்து மேலே போய் இதில் சுவத்தில் எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்காணிப்பதற்கு ஆட்களை போட்டு கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல வந்து ஒரு வரலாற்று சின்னம் என்றால் அது வந்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வந்து வேண்டும். நான் வந்து ஒரு அலுவலக நிமித்தமாக ஜெர்மன் போயிருந்தேன். அங்கே பார்த்தோம்னா ஜெர்மனுடைய தலைநகர் பெர்லின், அது வந்து சென்னையை விட மிகச்சிறிய நகரம் தான். கிட்டத்தட்ட ஒரு 300 மியூசியம் இருக்குங்கிறாங்க. நான் ஒரு 2-3 மியூசியம் நான் போய் பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு அப்படியான ஒரு வரலாற்று உணர்வுங்கிறது இருக்கிறது. ஆனால் நமக்கு அப்படியான எந்த விதமான வரலாற்று உணர்வோ ஒரு சிவிக் சென்ஸோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆதங்கத்தை வந்து முன்வைத்தார்கள். அது உண்மைதான். உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வுங்கிறது கண்டிப்பாக தேவை.
அது வந்து எதுவும் வந்து இது நம்ம அட்வைஸ் பண்ணியோ அல்லது பாடப்புத்தகத்தில் வைத்தாலுமே கூட வராது. அது இயல்பாகவே வந்து வர வேண்டும். சமூக பொறுப்புணர்வுங்கிறது வரும் அப்படி சொல்லி நம்புவோம். சாதக் 25 அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டின் காப்பு காடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அரசியல் தாண்டி இந்த மாதிரி பொது அறிவு மாதிரியான கேள்விகளும் அப்பப்போ ஏதாச்சும் கேட்பாங்க. சோசியல் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி. அதுதான் காப்பு காடுகள் எடுத்து தோல் பையோட அலையிறாங்க மட்டும் கேட்டுறாதீங்க. காப்பு காடுகள்னா ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட். நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிற வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த நிலப்பரப்பில் வந்து 23% வந்து காடுகள், அதாவது பசுமை பரப்பாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20% வந்து காப்பு காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா என்னன்னாக்கா அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி. நீங்கள் வந்து அங்கே வந்து எந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் ஈடுபடக்கூடாது. பொதுமக்களுக்கு பெருசாக அங்கே அனுமதி கிடையாது. அங்கே போய் மரங்களை வெட்டக்கூடாது, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாது. இப்போ இப்படியான ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் ஆடு மாடு மேய்ச்சே தீருவேன் அப்படின்ட்டு சீமான் தேனியில் போராட்டம்லாம் நடத்தினார். ஆனால் மலைவாழ் மக்களுக்கும் அந்த காடுகளை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அறிவிக்கப்பட்ட இடத்த சுற்றி இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு மட்டும், ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே அதை சார்ந்து தான் இருக்குங்கிறனால அவங்களுக்கு மட்டும் சில சிறப்பு அனுமதிகள்லாம் உண்டு. இப்படி பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. 23% இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட பகுதி பசுமை நிலப்பரப்பாக இருக்குது. அதை கடந்த 4 ஆண்டுகளில் வந்து 33 மாற்றணும் அப்படின்ட்டு பெரும் முயற்சிகள்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 65 புது வனங்களை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம கிண்டிலேயே இப்போ கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்தில் வந்து ரேஸ் கோர்ஸ் இருக்குது, குதிரை பந்தயங்கள்லாம் நடந்தது. அது பல சட்ட போராட்டங்களுக்கெல்லாம் பிறகு இப்போ அது மாநகராட்சி அதை கையகப்படுத்தி அது வந்து செயற்கை ஏரிகள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது ட்ரோன் காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கே 3 ஏரிகள் சுற்றி பசுமை பரப்புகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படி பசுமை பரப்பு அதில் மக்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது ரிசர்வ் ஃபாரஸ்ட், ரிசர்வ்டு ஏரியா. ராஜாராம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, தேவதாசி முறை, அதாவது நம்ம தேவதாசி முறை பற்றி நம்ம பேசியிருந்தோம். கர்நாடகாவில் வந்து அதுக்கான கணக்கெடுப்பு நடக்குதுன்னு சொல்லி, அந்த தேவதாசி முறைங்கிறது பெண்களுடைய விருப்பத்தின் பெயரில் தானே நடக்கிறது, அது ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்கார். இதில் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து இது உண்மையிலே பெண்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நடக்கிறதா என்பதை யார் தீர்மானிப்பது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு பெண் விருப்பப்பட்டாலுமே கூட அது ஏன் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ வந்து ஒரு பாலியல் தொழில் என்பதற்கும் தேவதாசி முறை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இடையில கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், கால் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. கால் கேர்ள்ஸ் அல்லது பாலியல் தொழிலாளர்கள் என்பவர்கள் வேறு. அவர்கள் வந்து விரும்பியோ விரும்பாமலும் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அந்த தொழிலுக்கு வரக்கூடியவர்கள். தேவதாசி முறைங்கிறது குறிப்பிட்ட சாதியே வந்து அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பது. ஒரு பெண் வந்து ஒரு வழி தவறியோ அல்லது விருப்பப்பட்ட ஏதோ ஒன்று பாலியல் தொழில் பண்ணுறாங்க, வேற வழி இல்லாமல் இல்லை வர்றாங்கன்னா அவங்களுமே வந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களுக்கு வேற ஒரு தொழிலை வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் தேவதாசி முறை என்பது இந்த சாதியை சேர்ந்த பெண்கள் இந்த தொழிலை வந்து செய்ய வேண்டும், இவர்கள் வந்து தேவனுக்கு, அதாவது கடவுளுக்கு வந்து இவங்க சேவை பண்ணுவது அப்படிங்கிற பேரில் வந்து அவர்கிட்ட வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர், இவர்களுக்கு வந்து பாலியல் ரீதியிலான சேவைகளை செய்வது அப்படிங்கிறதும் தேவதாசி முறையாக இருந்து வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா வந்து இதில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே வந்து அவர்கள் வந்து பொட்டுக்கட்ட விடுவார்கள், அந்த தொழிலுக்கு நேர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம். நம்ம வந்து குலத்தொழில் என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த குலத்தொழில்ங்கிறது இது குலத்தொழிலோடு இன்னொரு ஆபத்தான மோசமான ஒரு அம்சமும் இணைந்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப தான் வந்து இதை வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை வந்து சீர்திருத்தவாதிகளுக்கும் தோன்றியது. காந்தி உட்பட பலருமே இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தோம்னா அங்கே இருந்து பல போராளிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மாதிரியான போராளிகளுமே உருவாகி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு இணை இழிவு, இது வந்து நீங்கப்பட வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கிறார்கள். எனவே வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து அங்கீகரிக்கப்படக்கூடியதல்ல, ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்தியாவில் இருக்க தேவதாசி முறையை வந்து பிரிட்டிஷ்காரங்களே பார்த்துட்டு இதான் இவ்வளவு கொடூரமான முறையாக இருக்குன்னுலாம் நினச்சிருந்துருக்காங்க. நம்ம வந்து இந்தியா அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி, இங்கே வந்து பெண்கள் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்கிறது, அது மிகுந்த நாடு அப்படின்ட்டு நம்ம ஒரு புதுபுத்தியில் இருக்குது. வெளிநாடுனாக்கா அது குறைவாக இருக்குது, அங்கே வந்து பெண்கள் வந்து எத்தனை பேர் ஒரு நாள் இருப்பாங்க வச்சுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியா வந்து இங்கே ஆட்சி புரிய ஆரம்பிக்கும் போது இந்த தேவதாசி முறையை பார்த்து வந்து இது இவ்வளவு கொடூரமான முறைன்ட்டு அவங்களே வந்து சில பேர் வந்து இதை வந்து மீட்கணும், இதில் இருந்து பெண்களை மீட்கணும்னு சொல்லி காப்பகங்கள்லாம் உருவாக்கி அந்த வழிமுறைகள் எல்லாம் இயங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேல அரசியலாகி பெரியார், நீங்கள் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி அவங்க எல்லாமே வந்து இதுக்கான சட்ட பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அதுலேருந்து மீட்டு எடுத்தாங்க. இன்னொரு கேள்வி, பார்வையாளர்கள் கேட்காத ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வியுமே வந்து நம்ம வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். நேற்று மூப்பனார் அவருடைய நினைவு தினம் என்பது வந்து அனுசரிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அத்தனை பேருமே கலந்திருக்கிறார்கள். இந்த எடப்பாடி பழனிசாமி கலந்திருக்கிறார், அண்ணாமலை கலந்திருக்கிறார், அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் கலந்திருக்கிறார், ஜி.கே. வாசன் கலந்திருக்கிறார், எல்.கே. சுதீஷ் கலந்திருக்கார். அதுவுமே ஒரு கேள்வி
உள்ளாக்கப்பட்டது. அவர் எல்கேசி சதீஷ் கலந்து கொண்டதுனால இவர் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறாரா என்பது, போறாங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்லது ஒரு மரியாதை நிமித்தம் கருதி கூட அதில் போயிருக்கலாம். அதில் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க, மூப்பனாரை சில பேர் பிரதமராக விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இது பல வருஷமா இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுல 2 விஷயத்தை நம்ம குறிப்பாக பார்க்கணும். அப்படி மூப்பனாருக்கு பிரதமராக எங்க சான்ஸ் வந்தது, அதை யார் தடுத்தார்? அவர் தடுத்தாருன்னு சொல்றது கலைஞரை தடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞரே பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு வந்த போது கூட கலைஞர் என்ன சொன்னார்னா, என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்றார். என்னுடைய எல்லைங்கிறது, நான் செயல்படக்கூடிய எல்லைங்கிறது தமிழ்நாடு தான், அது போதும் எனக்கு அப்படிங்கிறது கலைஞருடைய நோக்கமாக இருந்தது. அப்படி இருப்ப அவர் எங்க மூப்பனாருக்கு எங்க அப்படியான ஒரு வாய்ப்பு வந்தது, அது எங்க யார் தடுத்தாங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியான ஆதாரங்களோ தகவல்களோ எதுவுமே இல்லை. மூப்பனார் ஒருவேளை அப்படி மூப்பனார் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள்னா, அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தார். காங்கிரஸ் கட்சியை விட்டு ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்தப்ப வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு அமைப்பை அவர் உருவாக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ்ல போய் இணைந்து விட்டார். அப்ப காங்கிரஸுக்கு உள்ள போன காலகட்டங்களில் அவர் பிரதமராக ஆகிறதுக்கான, அவர் குடியரசுத் தலைவராகவோ பிரதமராகவோ ஆகிறதுக்கான எந்த வித வாய்ப்புகளும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவரோட பெரிய லெஜெண்ட்லாம் அங்கே இருந்தாங்க. இன்னொன்று நேரு குடும்பம் வந்தது. காங்கிரஸ் கட்சி விட்டு அவர் தமாக நடத்தின காலகட்டங்களில் தான் அவர் ஆனால் ஆய்ந்திருக்க முடியும். அப்படி அவர் இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஜேபியோட கவர்மெண்ட் இருந்திருக்குது, இல்லைன்னா இப்போ அந்த ஐக்கிய குஜரால் போன்றவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டங்கள் இருந்திருக்கிறது. அப்போ எப்படி மூப்பனரை யார் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மூப்பனார் அப்படி பிரதமராகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு பெரிய நிர்வாகியா அப்படிங்கிறதோ நிரூபித்து காண்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்திருக்காரு தவிர ஒரு பிரதமராக ஒரு முதலமைச்சராக கூட அவர் இருந்ததில்லைங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மூப்பனாருடைய அரசியல் சரியா தவறா, இந்த விமர்சனம் எல்லாம் நமக்கு இருக்குதா இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி மூப்பனாரிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அவர் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்காரர் என்கிற அடிப்படையில் ஒரு பாஜக எதிர்ப்பாளராக அவர் இருந்தாருங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க 99 வைக்கிறப்ப அவர் அந்த கூட்டணிக்கு எதிராக இருந்து திமுக கூட்டணி விட்டு அவர் வெளியே போகிறார். வெளியே போய் தான் ஒரு 3வது அணியை அமைக்கிறார். அப்பதான் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வர்றாங்க. அவங்க தேர்தல் புறக்கணிப்பிச்சிருந்த விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வர்றாங்க. விடுதலை சிறுத்தைகளும் புதிய தமிழும் தமாகவோடு இணைந்து அவங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க. அவர் கடைசி வரைக்கும் பிஜேபி எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் நெருக்கடியில் இருக்குதுங்கிறப்ப அவர் திருப்பி காங்கிரஸுக்கே திரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால மூப்பனாருடைய அரசியல் மீது பலருக்கும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் ஒரு இந்துத்துவ எதிர்ப்பாளராக, பிஜேபி எதிர்ப்பாளராக இருந்தாங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு ஜி.கே. வாசன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் எங்க இருக்காரு, அவர் பிஜேபி கூட்டம் இருக்காரு. அந்த மேடையில் உட்காந்து நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. நிர்மலா சீதாராமன் பிஜேபிக்கு அண்ணாமலை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மோடியை புகழ்ந்து கொண்டு ஜி.கே. வாசன் பேசுவதுதான் மூப்பனாருக்கு செய்யப்படக்கூடிய பெரிய துரோகம். மூப்பனார் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா, அதை யார் தடுத்தாங்கிறது வேற. ஆனால் மூப்பனாருக்கு உண்மையிலே யாராவது துரோகம் பண்ணுறாங்கன்னா அது ஜி.கே. வாசன் தான் பண்ணுகிறார் அப்படிங்கிறதான். இன்னும் நிர்மலா சீதாராமனுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? மூப்பனார் பிரதமர் ஆகணும்னா அன்னைக்கு பிஜேபிக்காரங்களே ஒரு 150 160 எம்பிகள் இருந்திருக்காங்கல்ல, அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க மூப்பனார் பிரதமர்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட. அதனால இந்த பல கட்டுக்கதைகள் இருக்குல்ல, அந்த திருட்டு ரயில் ஏறி வந்தாங்கிற மாதிரியான பல கட்டுக்கதைகளை இந்த மாதிரி மூப்பனாரை பிரதமராக தடுத்தாங்கிறது அது இப்போதைக்கு அந்த ஒரு கட்டுக்கதையும் வந்ததுனால அதுக்கு விளக்கம் அளிக்கிறோம். இந்த பஞ்சாயத்து சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்டஸும் பார்த்தேன். இப்பயும் நிர்மலா சீதாராமன் இவ்வளவு காலமாக இத்தனை வருடங்களாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பிராயச்சித்தை அவங்களே தேடிக்கலாம். ஜி.கே. வாசன் ஐயா என்டிஏ கூட்டணியோட தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம், அல்லது துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாமே அப்படின்ட்டு செய்யலாம். அதனால் கேட்ட கேள்விகள் கேட்காத கேள்விகள் என்று பலவற்றுக்கு நம்ம பதிலளித்திருக்கிறோம். சில கேள்விகளுக்கு பதிலே அளிக்க முடியவில்லை, அதையும் நம்ம ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்தபடியாவது பதிலளிக்கிற மாதிரியான கேள்விகளை கேளுங்கள் என்கிற வேண்டுகோளை வைத்துக் கொண்டு தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சின் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.